பரீட்சைகள் தொடர்பிலே இடம்பெறக்கூடிய முறைகேடுகள் அல்லது பரீட்சை மண்டபத்துக்குள் செல்லுகின்ற பொழுது பரீட்சார்த்திகள் அவதானமாக இருக்க வேண்டிய விடயம் என்னென்ன விடயங்களை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும், என்னென்ன விடயங்களை தவிர்த்து செயல்பட வேண்டும், சில வேளைகளிலே தெரியாமல் சில விடயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு என்னென்ன விடயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது என்பதனை விளக்கப்படுத்துவது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உண்மையாக இது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயம். பரீட்சை திணைக்களம் ஒரு நேர்மையான ஒரு பரீட்சையை நடாத்துவதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றது. எங்களுடைய பரீட்சார்த்திகள் எந்தெந்த பொருட்களை கொண்டு செல்ல வேணும், எந்தெந்த பொருட்களை கொண்டு செல்லக்கூடாதுன்றது பரீட்சார்த்திகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்குது. சாதாரணமாக பரீட்சார்த்திகள் பரீட்சை மண்டபத்துக்கு தாங்கள் எழுதுவதற்கு தேவையான எழுது கருவிகளையும் இந்த அனுமதி அட்டை, தன் ஆளடையாளத்தை உறுதிப்படுத்துறதுக்கான ஆவணம், இந்த மூன்றுடனும் அவர்கள் சென்றாலே போதுமானதாக இருக்கும். இதை தவிர வேறு எதையும் மேலதிகமாக எடுத்து செல்லாமல் இருக்கும்போது இந்த பரீட்சைகளில் சில அசௌகரியங்களை நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், தவிர்த்து கொள்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். கட்டாயம் இந்த காலம்ன்றது மிக இக்கட்டான காலமாக இருக்கிறபடியா சில வேளைகளில் இந்த மழை அனர்த்தங்களால் பிள்ளைகளுக்கு உரிய டைமுக்கு அந்த சென்றை அடைய முடியாமல் ஒரு துர்ப்பாக்கிய சிக்கல் நிலைமை ஒன்று ஏற்படும். அந்த டைமை நீங்கள் உண்மையில் கல்குலேட் பண்ணி எளிய போய் அந்த இடங்களுக்கு இருக்கிறது நல்லது. கடந்த காலங்களில் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எப்படி என்றால், கடைசி நேரம் வருகிற பிள்ளைகள் தங்களுடைய மொபைல் போனுகளை வெளியில வைக்கிறதுக்கு மறந்து விடுவார்கள். அது தற்செயலாக நடக்கக்கூடியதான். ஆனால் விபரீதமாக பரீட்சை திணைக்களத்தின் கண்ணோட்டத்தில் அது எப்படி பார்க்கப்படும் என்றால், ஒரு பரீட்சார்த்தி இலத்திரனியல் உபகரணம் ஒன்றை, பரீட்சைக்கால் திணைக்களத்தால் தடை செய்யப்பட்ட இலத்திரனியல் உபகரணம் ஒன்றை தம்வசம் வைத்திருந்தால் பரீட்சை நிலையத்தில் அது ஒரு குற்றமாக கருதப்படும். அதனால அவருக்கு அது அந்த பாடங்களை ரத்து செய்வதற்கான அதிகாரங்கள் பரீட்சை ஆணையாளருக்கு கிடைக்கும். ஆகவே பரீட்சார்த்திகள் தாங்கள் தற்செயலாகவோ அல்லது தெரிந்தோ தெரியாமலோ இந்த எலக்ட்ரானிக் உபகரணங்களை தம்வசம் வைத்திருந்து அவை கைப்பற்றப்பட்டால் அது அவர்களுக்கு ஒரு பாதகமான நிலைமையை உண்டாக்கும்.